தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இது சாமியார் கைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார். சாமியார் கிழிக்கிற கோடை வந்து தாவேகா விஜய் வந்து தாண்ட மாட்டார். அதாவது நான் சொல்ல போகிற தகவல் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். விஜய் வந்து அவங்க வீட்டில் 8 பெண்களை வச்சுருக்காரு. ரஜினி ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். அதாவது டிஎம்கே வந்து மிரட்டினதுனால தான் ரஜினி வந்து கட்சியை ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. 1996 பார்த்தீங்கன்னா மேடை ஏறி இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது என்ன அப்படின்னா, அதாவது மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. இந்த சாமியார் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோட, பிரபல நடிகையோட ஜோடி போட்டு ஒரு திருமணத்துக்கு வெளிப்படையாக வந்தது. இப்போ எங்கே தனி விமானத்தில் போனார்னா சிபிஐ விசாரணைக்கு தான் போகிறாரு. அப்படி சிபிஐ விசாரணைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை போனார்ல தனி விமானத்தில், அன்னைக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காருல, சர்ச்சையில் மாட்டினார்ல. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கத்திரிக்கோளை ஏன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியுமா உங்களுக்கு? கட் பண்ணுறதுக்கா சார்? எதை கட் பண்ணுறதுக்கு இல்லை, எதை கட் பண்ணுறதுக்கு? ஆதவர்ஜுனா ஒரு ஃபுல் பாட்டில் கொண்டு போயிருக்காரு. இவர் வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்ன சைட் டிஷ் ஊர்வா பேக்கெட் கட் பண்ணுறதுக்கா? தொற்றுக்கிறது யாரு? ஒரு சாம்ராஜ்யத்தை தொற்றுக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. எங்க எலெக்ஷன் அன்னைக்கு சும்மா அப்படின்னா அவங்கெல்லாம் ரஜினி ரசிகர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க இப்போ. அதனால் இந்த சின்ன பசங்க மாதிரி, இந்த அணில் குஞ்சுங்க மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அணில் குஞ்சு யார் கூட மோத பார்க்குது? காட்டு சிங்கத்தோட மோத பார்க்குது. அந்த மாதிரி வந்து ரஜினி சிங்கத்துக்கிட்ட யார் மோதி பார்க்குறா? அணில் குஞ்சுங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர், திரைப்பட விமர்சகர் பாலாஜி பிரபு சார் கூட இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு தலைவர் தலையிலே எங்கே கையை வச்சு அதான் சார், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலே கை வச்சவங்க ஸ்ட்ரைட்டாக தலைவர் கையிலே வச்சு அப்படி வரீங்க. ஓகே, ரைட். தலைவர் தலையிலே கையை வச்சு நீங்கள் எடுத்தோடனே எனக்கு குழப்பறீங்க சார். தலைவர் தலையிலே கையை வச்சுட்டாங்க. அதாவது நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆல்ரெடி கட்சி ஆரம்பிக்க போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே தொகுதியெல்லாம் பிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு நான் ஆரம்பிக்கலை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ டிவிகே தளபதி விஜய் அவர்களோட கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜுனா வந்து திமுக அவங்களோட அழுத்தத்தினால தான் பயந்துட்டு வந்து ரஜினி அவர்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, வீரமானவர், அவருக்கு அந்த ஆளுமை பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது வந்து ஆதவர்ஜுனாலாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்த காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அந்த அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா, பாஷா, அந்த வந்துச்சுல முத்து, இந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது கத்துக்குட்டி பையன். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜினியை பற்றி பேசுகிறார். ரஜினியை பற்றி பேசுகிறது முதல்ல தகுதி வேணும். ஆதவர்ஜுனாக்கெலாம் அந்த தகுதியே கிடையாது. ஒரு தகுதியே இல்லாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து தப்பாக பேசுகிறார். அதாவது மேடை ஏறி ரஜினி ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். அதாவது டிஎம்கே வந்து மிரட்டினதுனால தான் ரஜினி வந்து கட்சியை ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. இது வந்து முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட்டு. இதில் ஏதாவது உண்மை இருந்தால் கூட பரவாயில்ல, சரி உண்மை இருக்குது, உண்மையை பேசுகிறாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் முழுக்க சித்தரிக்கப்பட்ட பொய்யான ஸ்டேட்மெண்ட் இது. முழுக்க அப்படின்னும் போது அது எல்லாருமே இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து, நயினார் நாகேந்திரன்லேருந்து, அண்ணாமலையிலேருந்து, இன்றைக்கி இருக்கிற முன்னணி முருகன்லேருந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து ஆதவர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா துறையிலே பார்த்திங்கன்னா அமீர்லேருந்து பல பிரபலங்கள் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகவியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஜினி ரசிகர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல ஒரு பர்சனாலிட்டிஸ். ரஜினி ரசிகர்கள்னால் அவ்வளவு படத்தை பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க. ரஜினிக்காண்டி உயிரை கூட கொடுப்பாங்க. டைஹார்ட் ஃபேன்ஸாக இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக ரஜினியை விட்டு போகவே மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள்கிட்ட மட்டும் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ரஜினி ரசிகனாக இருக்கிறவன், அன்னைக்கு இருந்தவன் இன்றைக்கும் ரஜினி ரசிகன் தான் சொல்லுவான். ரஜினிக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு ஸ்டாரை சொல்லுவானே தவிர முதல்ல ரஜினி தான் சொல்லுவான். அப்படி ரஜினியை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்டாங்க. மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா வால் போஸ்ட்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி வந்து இது வந்து கிட்டத்தட்ட இது நடந்து 5-6 நாள் ஆகிப்போச்சு. ஆனால் ரஜினி வந்து மௌனமாகவே இருந்தார். காரணம் என்னென்னா, ஆதவர்ஜுனா இவரெல்லாம் ஒரு ஆளா? அதான் உண்மை. இவரெல்லாம் ஒரு ஆளா? இவருக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணுமா?
சில பேருக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ரஜினி மௌனமாகவே இருந்தார். ஆனால் எல்லா பக்கமும் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ரஜினியுடைய ரசிகர்கள் ரொம்ப புண்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து ரஜினி வந்து எதுவுமே பேசலை. ஒரே வரி தான், அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரே வரி தான், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னார். இது அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்? 1996 கனெக்ட் பண்ணணும். 1996 பார்த்தீங்கன்னா மேடை ஏறி இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது என்ன அப்படின்னா, அதாவது மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன சொன்னார்? மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அன்றைக்கி ஜெயலலிதா ஆட்சி இருந்துச்சு. எலெக்ஷன் நேரத்தில் ரஜினி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் அவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சு. அப்படியே அந்த அந்த அரசியல் களம் இருக்குது பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கி வெற்றி பெறதா ஒரு சூழல் இருந்துச்சு. ரஜினி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதை வந்து வேத மந்திரமாக எடுத்துக்கிட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. அன்றைக்கி டிஎம்கே வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிச்சு. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா ரஜினியுடைய வார்த்தையால் நடந்துச்சு, ரஜினி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டால் நடந்துச்சு. அதை நீங்கள் இன்றைக்கி இப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 2026 அது 96, இது 26, 30 வருஷம் கழித்து இன்றைக்கி தாவேக்கான ஒரு கட்சியை வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ரஜினி எங்கேயுமே ஒரு கருத்து சொல்லலை, வாழ்த்து சொல்லலை, எதுவும் சொல்லலை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ரஜினியுடைய பிறந்தநாள் 75வது வருஷம் பிறந்தநாள் வந்து சமீபத்தில் நடந்தது, டிசம்பர் 12 போன வருஷம். அதுக்கு இருக்கிற சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க ரஜினிக்கு. ஏன்னா 75 வருஷம் நிறைவு பெறார் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு ஆளுமையினும் போது எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க. பிரதமர்லேருந்து நம்ம சீஃப் மினிஸ்டர்லேருந்து அரசியல் தலைவர்கள் பல பேர் சொன்னாங்க, ஊடகவியாளர்கள் சொன்னாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அவர் ஒரு சக நடிகர், ரஜினியை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஒரு நடிகர் இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து தாவேக்காங்கிற கட்சி தொடங்கியிருக்கார், ஒரு கட்சி தலைவர். அதாவது விஜய்க்கெல்லாம் யார் முன்னோடி அப்படின்னா ரஜினி தான் முன்னோடி. ரஜினி தான் வந்து முன்னோடி. ரஜினி ஸ்டைலு, ரஜினி லுக்கு, ரஜினியோட வாக்கு, ரஜினியோட மாசு, ரஜினியோட மேனரிசம், ரஜினியோட ஹியூமர் எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணி தான் விஜய் வந்து அந்த ரஜினியோட இடத்துக்கு வந்தார். ரஜினியோட இடத்துக்கு வந்தார்னு சொல்ல முடியாது. ரஜினி தான். ரஜினிக்கு ஒரு படி தான் கீழே. எப்போவுமே விஜய் வந்து ரஜினிக்கு ஒரு படி கீழே தான். ஆனால் விஜய் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பாப்புலரான மாசான ஆர்டிஸ்டாக வந்தது காரணம் என்னென்னா ரஜினியோட இன்ஸ்பிரேஷன், ரஜினிகிட்டேருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்ட அந்த சத்து தான் வந்து இன்றைக்கி விஜய் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக காட்டுது. அப்படி இருக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து, அதாவது ஒரு வயசில் மூத்தவர் ஒரு 75வது பிறந்தநாள் ஒரு வாழ்த்து கூட விஜய் சொல்ல மறுக்கிறார், சொல்லலை. அதான் உண்மை. அப்படின்னும் போது ரஜினி எதுக்கு விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லணும்? பல பேர் கேட்குறாங்க, விஜய் கட்சி தொடங்கினப்ப ரஜினி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கலாமேன்னு. ரஜினியெல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லது நினச்சா நல்லது நினைப்பார், ஆனால் தீயது நினச்சா இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். என்ன சொல்கிறாரு? காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்களை கடவுளே கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு அதை சொல்லி அந்த கவர்மெண்ட்டை வந்து கவுத்தார். இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றிட்டார். இதுதான் உண்மை. ரஜினியை வந்து சாதாரணமாக இடப்படக்கூடாது. ரஜினி வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக பெரிய பட்டாளம், ரசிகர் பட்டாளம் ரஜினி பின்னாடி இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரஜினியை ஃபாலோ பண்ணுற அந்த ரசிகர் கூட்டம், ரஜினி ஃபேன்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, அவங்க ரஜினியை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ரஜினி தான், அதாவது ரஜினி இப்பயும் ரஜினி, எப்பயும் ரஜினி இருக்கிற மாதிரியான ஃபேன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கோடான கோடி பேர் இருக்காங்க. கோடான கோடி பேர் ரஜினியோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் மூலமாக ரஜினி நிச்சயமாக தாவேக்காக்கு ஓட்டு போட போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ரஜினி ரசிகர்கள், அதாவது ரஜினியை ஃபாலோ பண்ணக்கூடிய டைஹார்ட் ரசிகர்கள் ஒருத்தங்க கூட விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டான், தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டான். யானை அதாவது வந்து தாம் மேலே தாந்தலையில் மண்ணள்ளி போட்டுக்குச்சு. இதுதான் உண்மை. அந்த ரஜினியோட பவர் வரப்போகிற எலெக்ஷனில் தெரியும். அதுதான் வந்து சூசகமாக சொல்லியிருக்கார், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். சொல்ல எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு சார். அப்படியே ஓகே சார். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட, உண்மையாக போய் நீங்கள் தான் சொல்லணும். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இது சாமியார் கைக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். இல்லை, சாமியார் கைக்குள்ளே மாட்டலை, சாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டார். சாமியார் கிழிக்கிற கோடை வந்து தாவேக்கா விஜய் வந்து தாண்ட மாட்டார்.
அதாவது நான் சொல்ல போகிற அது தகவல் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். விஜய் வந்து அவங்க வீட்டில் 8 பெண்களை வச்சுருக்காரு சார். நிஜமா தம்பி, 8 பெண்களை வச்சுருக்காரு. தப்பாக பேசுறது நினைக்கக்கூடாது. அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், உத்தமர். அவர் 8 பெண்களை எதுக்கு வச்சுருக்காருன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு வச்சுருக்காரு. அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, தினம் தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வீட்டில் 8 இடத்துல வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா 8 கோலம் போடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே இந்த 8 கோலத்தையும் போட்டு முடிக்கணும். ஸோ 8 கோலத்தையும் ஒரே பெண்ணால் போட முடியுமா? மாவு கோலம் புள்ளி வச்சு கோலம் போடணும். அது வந்து முடியாது. அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிடும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் 8 கோலம் சரியாக போட்டு முடிக்கிறதுனா. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே 8 கோலத்தையும் போட்டு முடிக்கணும் இல்லையா? அதனால் 8 பெண்களை வச்சுருக்காரு. அதான் நான் சொன்னேன், 8 பெண்களை வச்சுருக்காரு கோலம் போடுறதுக்கு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கோலம் போடுறதுக்கு வச்சுருக்காரு பிரம்ம முகூர்த்தத்தில். இது யார் சொன்னதுன்னா அந்த சாமியார் சொன்னது. 8 பசுமாடு வளர்க்குறாரு. அது எதுக்கு சார்? அது எதுக்குன்னா அந்த பசுமாடு போடுறதுல சாணி, அந்த சாணியை வந்து அந்த கோலத்துக்கு நடுவில் வைக்கணும். பூசணி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூசணி அப்படியே படர்ந்துட்டு இருக்கும், பூசணி செடி. அதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் லைட் எல்லோ கலரில் ஒரு பூ பூக்கும் தெரியுமா? அதை பறித்து அந்த சாணி மேலே வைக்கணும். இதெல்லாம் யார் சொன்னது? சாமியார். இந்த சாமியார் சொன்னது. இந்த சாமியார் ஒரு கோடு போட்டாருன்னா விஜய் வந்து அதை தாண்ட மாட்டார். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சாமியார் பிடியில் இருக்க மாட்டியிருக்காரு விஜய். அந்த சாமியார் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோட, பிரபல நடிகையோட ஜோடி போட்டு ஒரு திருமணத்துக்கு வெளிப்படையாக வந்தது. அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமேல் ஜோடியோடு போ அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஜோடி இல்லை, அந்த நடிகையோட வந்து ஜோடி போட்டு வராரு. இதுவும் அந்த சாமியார் சொல்லி தான். கரெக்டான மேட்ச்சில் தான் மேட்ச் கரெக்டான மேட்ச்சில் வரணும்ல. வந்தால் பக்கா மேட்ச்சுப்பா, பக்காவாக இருக்குது மேட்சிங்னு சொல்லணும்ல. அந்த அளவுக்கு மேட்சிங்கில் வந்திருக்காரு. அதான் மேட்சிங்கில் தமிழ்நாடு கொந்தளிக்கு சார். அப்படியே மேட்சிங்கில் கொந்தளிக்குது. மேட்ச்சில் தான் கொந்தளிப்பாங்க யார் ஜெயிக்க போகிறான்னு. ஆனால் இது மேட்சிங்கில் கொந்தளிக்குது தமிழ்நாடு. பயங்கரமாக இருக்குது சார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அதாவது வந்து இப்போ எங்கே தனி விமானத்தில் போனார்னா சிபிஐ விசாரணைக்கு தான் போகிறாரு. அப்படி சிபிஐ விசாரணைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை போனார்ல தனி விமானத்தில், அன்னைக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காருல்ல, சர்ச்சையில் மாட்டினார்ல. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கத்திரிக்கோளை ஏன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியுமா உங்களுக்கு? கட் பண்ணுறதுக்கா சார்? எதை கட் பண்ணுறதுக்கு? இல்லை, எதை கட் பண்ணுறதுக்கு? ஆதவ அர்ஜுனா ஒரு ஃபுல் பாட்டில் கொண்டு போயிருக்காரு. இவர் வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்ன சைட் டிஷ் ஊர்வா பேக்கெட் கட் பண்ணுறதுக்கா? எதை கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனார்? மீசை ட்ரிம் பண்ணுறதுக்குங்கிறாங்க, தாடி ட்ரிம் பண்ணுறதுக்குறாங்க. யார்? விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அவரே உட்காந்து மீசையை ஒரு முடியாக ட்ரிம் பண்ணுறாரா? அவர் தங்க போகிறதே 7 ஸ்டார் ஹோட்டலில். அங்கே வந்து அதாவது எந்த விதமான ஸ்டைலிஷும் அங்கே கிடைப்பாங்க. சரி, ஸ்டைலிஷே வேண்டாம், நீங்கள் செல்ஃப் ட்ரிம்மிங் பண்ணுறீங்க மீசின்னு வச்சுக்கிட்டா கூட அங்கே நீங்கள் கேட்ட ட்ரிம்மர் இருக்கிறதுலே உலகத்திலே காஸ்ட்லியான ட்ரிம்மர் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ ட்ரிம்மர்ஸ் வச்சுருப்பாங்க, பிளேடு வச்சுருப்பாங்க, கத்திரிக்கோள் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. முகசவரம் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே இருக்கும்போது ஒரு கத்திரிக்கோள் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ ஏன் நீங்கள் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனீங்க? உள்ளே போய் யோசித்து பார்த்தீங்கன்னா சாமியார் சொன்னது. அதாவது கூர்மையான ஆயுதம், ஒரு இரும்பு ஆயுதத்தை நீங்கள் கூட கொண்டு போனீங்கன்னா பட்டன்னு கை நடுங்கும். சிபிஐ விசாரணையும் போது அது நடுங்காமல் இருக்கும். அது ஃபுல்லு வரேன் ஃபுல்லு அது போட்டாலும் நடுங்காமல் இருக்கும். அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போட்டால் நடுங்காமையும் இருக்கும். சில பேருக்கு நடுங்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வந்து கத்திரிக்கோளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கார். கூர்மையான ஆயுதம், அது கத்திரிக்கோளாக இருக்கலாம், கத்தியாக இருக்கலாம், பிளேடாக இருக்கலாம், ஸ்க்ரூ டிரைவராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இவர் வந்து சரி கத்தி எடுத்துகிட்டு போனால் ஆபத்து, பிளேடு எடுத்துகிட்டு எதுக்கு தனியாக ஒரு பிளேடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேள்வி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போனால் எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன ப்ளம்பரான்னு கேட்டுருவாங்க, இல்லை எலக்ட்ரிஷியனான்னு கேட்டுருவாங்க. அது இன்னும் அசிங்கமாக போயிடும். அதனால் யோசித்து பார்த்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுவும் அந்த சாமியார் சொன்ன மாதிரி தான். இவர் கூட போகிறார் பாருங்க ஃபுல்லோட. அதாவது ஃபுல்லோட மாட்டினது அசிங்கம். ஃபுல்லோட யாரும் குடிக்காமல் இல்லை, ஏகப்பட்ட பேர் குடிக்கிறது எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. யார் குடிக்காமல் இருக்காங்க? அதெல்லாம் கிடையாது. குடிக்கட்டும், வேணான்னு சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், போகும்போதேவா குடிச்சிட்டு போகணும்? ஏன் 1 ஹவர் அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது குடிக்காமல் போக முடியாது அவங்களால? போகும்போதே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணோடனே மச்சி சரக்கு ஊத்துறா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போகணுமா என்ன? அந்த அளவுக்கு இந்த 1 ஹவர் கூட குடிக்காமல் இருக்க முடியாதா என்ன ஆதவ அர்ஜுனாவால்? எதுக்கு ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறார்? சரி, ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோன்னு நேராக தனி காரில் தான் போக போகிறீங்க. தனி விமானத்திலே போகும்போது தனி காரில் போக மாட்டிங்களா? போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து சேர போகிறீங்க 10 நிமிஷத்தில். அங்கே நீங்கள் கிடைக்கிற கேட்குற சரக்கெல்லாம் கிடைக்குமே. அப்புறம் வந்து எதுக்கு இங்கேருந்து சரக்கு? இது எப்படின்னா அல்பத்தனமான புத்தி.
பாண்டிச்சேரிக்கு போய் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக குடிப்பாங்க, குட்டியாக குடிப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சரக்கை ஏற்றுவாங்க. மச்சான் ஏதாவது ஒரு சைட் டிஷ் சாப்பிட்லாம்டா அப்படின்னு சாப்பிடுவாங்க. சரக்கு ஏற்றுவாங்க. ஆனால் அவ்வளோ ஏற்றியும் அவ்வளோ போதை வந்தும் அவ்வளோ ஆட்டம் போட்டும் அடங்காது மனசு. என்ன செய்வாங்க, மச்சான் நீ ஒரு 2 பீர் வாங்கிக்கோ, நான் ஒரு 2 ஃபுல் வாங்கிக்கிறேன், நீ ஒரு 2 குவார்ட்டர் 2 ஆஃப் வச்சுக்கோ, நான் அவனுக்கு கொடுக்கணும், பிரசாந்துக்கு கொடுக்கணும், பிரவீனுக்கு கொடுக்கணும், நவீனுக்கு கொடுக்கணும்னு வாங்கி காருக்குள்ளே போட்டு செக் போஸ்ட்டை தாண்டும் போது திக்குன்னு இருக்கும். பிடிச்சிருவானா நம்ம வண்டியை பிடிச்சிருவானா அந்த மாதிரி அல்பத்தனமாக அங்கே குடித்தது பத்தாதுன்னு இங்கே கடத்தி கொண்டு வராங்க பார்த்தீங்களா சரக்கு பாண்டிச்சேரியிலேருந்து. அந்த மாதிரி புத்தி தான். ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு மறைச்சி 2-3 பீர் பாட்டில் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஃப்ளைட்டில் போகும்போதே சரக்கு பாட்டில் கொண்டு போயிட்டார். கொண்டு போகக்கூடாது ஃப்ளைட்டில் சரக்கு கொண்டு போகக்கூடாது, கத்தி கொண்டு போகக்கூடாது. ஏன் கொண்டு போகக்கூடாதுன்னா பைலட் வந்து வண்டி ஓட்டுறாரு. நீங்கள் திடீர்னு கத்தியை காமிச்சு பைலட் எதாவது பண்ணிங்கன்னா இல்லை, சரக்கை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வந்து இப்போ ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு சரக்கை போட்டதுக்கப்புறம் நம்மளாவே இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது மச்சாமி சருவா அப்படின்னு ஃப்ளைட்டில் ஆடி பைலட்டை போய் அப்படி இப்படின்னு உழுக்குனீங்கன்னா என்ன வருது? ஃப்ளைட் ஓட வேண்டாமா? அதுக்காண்டி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய லக்கேஜில் போட்டு கொண்டு வரலாம். ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சார் அதே மாதிரி இது வந்து ஆதவர்ஜன் அவர் குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது இந்த ரிசர்ச் எல்லாம் தேவையாங்க? இல்லை சார், குடிச்சா என்ன குடிக்கலன்னா என்ன? இல்லை எப்படின்னா நல்ல அவர் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகாமல் யார் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு? இல்லை சார், என்னோட சந்தேகம் என்னன்னா நல்ல கண்ண அதாவது பொதுவாக வந்து ஒரு ஃப்ரெண்டு பாண்டிச்சேரியில் இருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் போட்டு பேசும்போதே மச்சான் பாண்டிச்சேரியில் இருக்க வரும்போது ஒரு ½ பாயிண்ட் வாடா மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆதவர்ஜனாக்கு டெல்லியில் யார் இருக்க போகிறாங்க, யாருக்கு கொண்டு போய் கொடுத்தாரு தெரில, யாருக்காவது கொடுத்துருக்கலாமோ என்னமோ தெரில. இது எல்லாமே எப்படின்னா கத்திரிக்கோள், ஜோசியக்காரன் சொன்னது. மொத்தத்தில் ஒரு ஜோசியக்காரன் பிடியில் சிக்கி கொண்டார் தளபதி விஜய், சிக்கி தவிக்கிறார் தளபதி விஜய். மூட நம்பிக்கை. அதாவது பல அரசியல் தலைவர்கள் பல யாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க, பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, அதெல்லாம் முற்றிலும் வந்து நடக்கலை அப்படின்னு நம்ம மறுக்க வரல. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதை செய்யலாமா வேணாமான்ற முடிவு நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு யோசனை இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு சமயோஜித புத்தி இருக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தப்பாச்சே, இது மாட்டினா அசிங்கமாச்சே அப்படின்னு தோணும். இப்போ மாட்டி அசிங்கப்பட்டீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ஃபுல் பாட்டில் உள்ளே போச்சுல்ல, உள்ளே போல் ஃப்ளைட்டுக்குள்ளே போச்சுல்ல, ஃப்ளைட்டுக்குள்ளே போன அந்த ஃபுல் பாட்டிலு அவங்க வந்து பர்ஃப்யூம்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இவ்வளோ பெரிய பர்ஃப்யூம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பர்ஃப்யூம் இத்தினூண்டு இருந்தாலே 20 லட்சம், இத்தினூண்டு ஆனால் 30, இத்தினூண்டு ஆனால் 40, இப்படி ஒன்றுமே இல்லாமல் நசுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 50 அப்படி இருக்குது லட்சம். இவ்வளோ பெரிய பாட்டிலு, அப்போ எவ்வளோ காஸ்ட்லி பர்ஃப்யூம். சரக்கு இல்லை, இது பாத்தில் ஊற்றி குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளிக்கிற பாத்தில் ஊற்றி மிதப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பாத்தில் ஊற்றி குளித்தவங்களாம், பாத் டப்பில் ஊற்றி குளித்தவங்கலாம் பல பேரோட கதை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. அது தனி எபிசோட போகும் நினைக்கிறேன், தனி எபிசோட போகும். ஓகே சார், இப்போ ஆதவர்ஜன் அவ்வளோ தைரியமாக பேசிட்டு இப்போ கடைசியில் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கீழே இறங்கிட்டாரு சார். அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் சும்மா வந்து பீச்சுக்கு போயிருக்கீங்க. பீச்சில் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாமானியன் சும்மா சாதாரணமாக பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்கான். யாரோ ஒருத்தன் வாக்கிங் போயிட்டுருக்கான். அவனை ஏவா அப்படின்னு கூப்பிட்டு பீடா கடை பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்வீட் பீடா போடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த ஸ்வீட் பீடாவை வாயில் போட்டு நல்லா மொச்சுக்குன்னு மென்னுட்டு எவாட்டா டே அப்படின்னு இந்த சாமானியனை கூப்பிட்டு இப்படி கையை வச்சு, ரஜினி துப்புவார் தெரியுமா படத்தில் பில்லால பார்த்துருக்கீங்களா? ரஜினி துப்புவார்ல, துப்புனாரா பில்லா பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இப்படி கையை வச்சு அப்படின்னு வந்து அந்த சாமானிய மூஞ்சில் துப்புனீங்கன்னா அந்த சாமானியனே உங்களை சும்மா விட மாட்டோம். நீங்கள் தொட்டிருக்கிறது யார்? ஒரு சாம்ராஜ்யத்தை தொட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. எங்கே? எலெக்ஷன் அன்னைக்கு. சும்மா அப்படின்னா அவங்கெல்லாம் ரஜினி ரசிகர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க இப்போ. அதனால் இந்த சின்ன பசங்க மாதிரி, இந்த அணில் குஞ்சுங்க மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களாம் அப்படி ஸ்டெடியாக இருப்பாங்க. பண்ண வேண்டிய நேரத்தில், பேச வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யல காட்டுவாங்க. ரஜினியே பார்த்தீங்களா ஒரே வரியில் முடிச்சு விட்டார். எப்படி? காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். எவ்வளோ பெரிய வார்த்தை! அடிச்சாரா ஒரே அடி, பஞ்சு டைலாகு. படத்தில் பேசினா பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும், நிஜத்தில் பேசியிருக்காரு. அது வாழ்க்கையில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், வர எலெக்ஷனில் அப்படியே வந்து பிரதிபலிக்கும். நீங்கள் பாருங்கள் தாவேக்கா எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கேயோ போகுது சார். எங்கேயோ போயிடும்.
அதே மாதிரி சார் இப்போ வந்து அவங்க வரிசையாக வந்து எல்லா ஃபேன்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இப்போ பராசக்தி படம் வரப்போ பராசக்தி அந்த போஸ்டர்லாம் பிடிச்சி கிழிச்சு எறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அஜித்தை வேற வம்புழுத்துட்டு இருக்கிறாங்க. கார் ஓட்டுறவர்களும் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அப்படி வம்புழுத்து என்ன ஐடியாலஜியில் இருக்காங்க சார் அவங்க? ஆதவர்ஜுனா எப்படின்னா நீங்கள் கூடவே நீங்கள் வந்து சனியனை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி வந்து விஷத்தை பாலில் கலந்து கொடுக்குமா, இல்லை பாயாசத்தில் கலந்து கொடுக்குமா, இல்லை பன்னீரில் கலந்து கொடுக்குமா, கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி கூடவே இருக்கார். ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜுனா. அது விஜய்க்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய வருது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்தெல்லாம் கார் ஓட்ட போயிட்டார், எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி அஜித்தெல்லாம் கார் ஓட்ட போயிட்டார், எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஒரு கார் ஒரே ஒரு ரேஸ் ஓட்ட சொல்லுங்கள் இவர் தலைவரை. சாதாரணமான விஷயம் நினச்சிங்களா? ஃபார்முலா காரில் ரேஸ் ஓட்டுறதுங்கிறது. ஒரு ரேஸ் ஓட்ட சொல்லுங்கள் அஜித்தை மாதிரி. உண்மையான வீரங்க அஜித்து சும்மா வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. தூக்கி எல்லாத்தையும் கடாசி போட்டு எனக்கு இஷ்டம், என் சந்தோஷம், என்னுடைய ஹாப்பினஸ் அது முக்கியம், நான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் சினிமாக்காண்டி உழைச்சிட்டார், கடுமையாக உழைச்சிட்டார், எல்லா விதமான எஃபர்ட்டும் கொடுத்துட்டாரு. அவரும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார். தலை அப்படின்னா எவனும் அப்படி நிமிர்ந்து பார்ப்போம். அந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அசூர வளர்ச்சி அஜித்துக்கு. அவர் இப்போ வந்து அவருடைய அடுத்த கட்டமாக என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை வாழணுங்க, என்னை வாழ விடுங்க அப்படிங்கிறார். தப்புன்னு இருக்குது, என்னை வாழ விடுங்க, என்னை சந்தோஷமாக விடுங்க, நான் நடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க, என்னுடைய சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் ஜாலியாக சுற்றணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் நினச்ச மாதிரி கார் ரேஸ் ஓட்டணும், நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, என் ஆசை, என் இஷ்டம், நான் படத்தில் நடிக்க மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேன் போதும் அப்படிங்கிறார். அந்த தைரியம் இவருக்கு உண்டா? கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா வந்து நடித்து வாங்கியிருக்கார் ஜனநாயகன் படத்தில். ஆனால் என்னென்னா படமே ரிலீஸ் ஆகாது போல். இப்போ சென்சார் மறுதணிக்கைக்கு பார்த்துட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? மறுதணிக்கை பார்த்துட்டாங்க. ஆனால் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செக்கு வச்சுட்டாங்க. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பங்காளி நான் பார்த்துட்டேன், பங்காளி நான் வச்சு செஞ்சிட்டேன் 2.5-3 மாதமா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ பங்காளி அப்படின்னா, அதான் சொல்லுவார்ல வடிவேலு, மூத்திர சந்தில் வச்சு அடின்னு அடித்தாங்க. கடைசியில் வந்து இவ்வளோ அடியும் தாங்கினான்டா, ரொம்ப நல்லவன்னு ஒருத்தர் சொன்னான்டா அப்படின்னு சொல்லி வடிவேலு சொல்லுவார்ல ஒரு காமெடியில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வச்சு செஞ்சுட்டாங்க. வச்சுன்னா ஊரை போட்டு வச்சு செஞ்சு இப்போ வந்து பங்காளிகிட்ட கொடுத்துட்டாங்க. யார்? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் ஓகேனா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் தளபதி ஃபேன்ஸ் ஜனநாயகன் இனி வந்து தேர்தல் போது இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிடுச்சு படம். எலெக்ஷன் கமிஷன் பார்த்து தான் அது வந்து சரியாக வருமா இல்லையா அப்படிங்கிறது சொல்லணும். அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை சரி ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் கூட ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே முதல் ஷோ ஓடணுன்னு வெயிட் பண்ணுவாங்க எப்போவுமே. அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அடிக்கணுன்னா டக்குன்னு போய் அடிக்க மாட்டாங்க. ஏய் என்னடா அப்படின்னு நேராக போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க. மறைஞ்சிருந்து பதுங்கியிருந்து அடிப்பாங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற மாதிரி மெதுவாக, அது என்னடா மர்மம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னா அது கரெக்டாக வந்து நேரம் பார்த்து அடிப்பாங்க. ஒரு ஷோ ஓடணுன்னு இந்த படம் வந்து பிரச்சார படம் மாதிரி இருக்குது, இந்த அரசியலில் வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த படம், இப்போ தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை ஓட விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு மனுவை கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, முதல் ஷோட முடிஞ்சு கதை. அதுக்கு மௌனமாக இருக்கிறது பெட்ரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது சூப்பர். ஆனால் படம் ட்ரால் ஆகும், கேலி கூத்தாயிரும். ஏன்னா இவர் எலெக்ஷனுக்காண்டி பேசியிருக்காருல்ல வசனம்லாம். இவர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தோற்றுருவார்ல, தோற்றதுக்கப்புறம் அந்த வசனத்தெல்லாம் பேசுன்னு, ஹே இந்த பாடுறா டே என்னடா பேசிட்டு இருக்கிறாரு பாடுறா டே ஹே அப்படின்ற மாதிரி அசிங்கமானாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜனநாயகம் மறந்துடுங்க, ரீரிலீஸ்லேயே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரீரிலீஸா? முதல்ல ரிலீஸு, அப்புறம் தான் ரீரிலீஸ். இல்லை சார், இந்த ரிலீஸ்க்கே இங்கே வழி இல்லையா சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், ஒரு பொண்டாட்டிக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லை அப்படின்வாங்கல்ல, வடிவேலு படம். அது ரஜினி வடிவேலுன்னு நினைக்கிறேன். அதுவும் ரஜினி வந்து உள்ளே வந்து சேர்றாரு. ஒருத்தனுக்கு சந்திரமுகி ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படின்னு சொல்லுவார்ல, அதுவும் ரஜினி தான் சொல்லுவார்ல. ஆமாம் சார். பாருங்கள் ரஜினி எப்படி வந்து உள்ளே வந்து கனெக்டாக இருப்பாங்க. பில்லா படம் எச்சிக்காரி துப்புனாலும் ரஜினி உள்ள பில்லாவில் வந்துடுறாரு. இப்படி ஒரு டைலாக்கை பேசினாலும் இங்கே சந்திரமுகியில் வந்துடுறாரு. எல்லா பக்கமும் ரஜினி வராரு. ரஜினி எப்படின்னா
மாஸ். அதான் சார் நீங்கள் சீரியஸாக சொல்ல எனக்கு உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படியே ரஜினியை பற்றி பேச. அதாவது இப்போ இன்டெரக்டாக ரஜினி சொல்லிட்டாரு, தாவேக்காக ஓட்டு போடாதீங்க நண்பர்களே அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு. டேரெக்டாலாம் இல்லைங்க, டேரெக்டாக சொல்லிட்டாரு போடாதீங்கன்னு. என்ன செய்ய போகிறீங்க? கோடான கோடி மக்கள் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அதை ஒரிச்சுன்னா சும்மா வாயை கொடுத்து தலையில் அப்படி போட்டு உட்காந்துக்குவோம் சார், அவ்வளோதான். இல்லை சிம்பாலிக்கெல்லாம் அப்படியே கட்சி போட்டு தலையில் போட்டு அவ்வளோதான். அந்த இதில் அந்த சுப்பிரமணியபுரத்தில் ஒருத்தர் அந்த மாமா ஒருத்தர் இப்படி கொண்டு வரல சார், தலைவர் துண்டை போட்டு, அந்த மாதிரி துண்டை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அதான் சார். இப்போ என்னன்னா ரஜினி பற்றி பேசினதால ஒரு பெரிய ஒரு மைனஸாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த தேர்தல் உங்களுக்கு மைனஸாக இருக்குமா? இருக்கு. விடிய வந்து கதை கேட்டுட்டு கம்பராமாயணம் கேட்டுட்டு இல்லை சார். ஆக்சுவலாக விஜய்க்கும் ஒரு அளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா சார்? விஜய்க்கும் ஒரு அளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜய்க்கும் ஓரளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய்க்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் ரஜினி ஃபேன்ஸோட மோதக்கூடாது. எப்போவுமே எப்படின்னா அன்பாக அரவணைச்சிக்கணும். விஜய்க்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அனில் குஞ்சுங்க தானே? ஆமாம் சார். இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோதக்கூடாது. அனில் குஞ்சு யார் கூட மோத பார்க்குது? காட்டு சிங்கத்தோட மோத பார்க்குது, முரட்டு காளையோட மோத பார்க்குது. யார் முரட்டு காளை? ரஜினி. அதுவும் ரஜினி தான் முரட்டு காளை. முரட்டு காளை. அது அப்புறம் அந்த முரட்டு காளை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு சாங் இருக்கு, பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கம். அந்த மாதிரி வந்து ரஜினி சிங்கத்துக்கிட்ட யார் மோதி பார்க்குறா? அனில் குஞ்சுங்க நசிங்கிரும். அதானே சார்? அதை நான் சொல்லலை. ஓகே சார், ரொம்பவே சூப்பராக பேசுகிறேன் சார். மறுபடியும் இன்னொரு நாள் மறுபடியும் வந்து செய்யலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.